وأهل بيته أجمعين. قال الله تعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: وعن عائشة رضي الله تعالى عنها قالت: قال نبينا محمد صلى الله عليه وسلم: أمرنا رسول الله صلى الله عليه وسلم أن تنزل الناس منازلهم. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர் ஒருவனுக்கே சொந்தமானதாகும். ஸலவாத் ஸலாம் எமது கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னார் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் அல்லாஹ் தஆலாவுடைய நல்லவரை பெற்றுக்கொண்ட எல்லா நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் கிடைக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களே, அறிவுக்குரிய வாலிபர்களே, சிறார்களே, மற்றொரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பிறந்த தினத்திலே, ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துடைய தினத்திலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருப்பது அல்லாஹ் தஆலாவுடைய பேரருள். ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நான் காண்கிறேன். சென்ற காலங்களில் இந்த மஜ்லிஸ் ஆரம்பிக்கின்ற பொழுது இந்த தலைமாள், அதாவது உயர்பீடங்கள் பெரியவர்களால் நிரப்பப்பட்டிருந்தது. அதே போன்று 8 மணிக்கு இந்த மஜ்லிஸ் ஆரம்பமாகிறது என்றால் பள்ளி நிரம்பி வடிவதை நான் கண்டிருக்கின்றேன். சுமார் 5 வருடங்கள் 6-7 வருடங்கள் இந்த ஸலவாத் மஜ்லிஸில் பங்கெடுக்கின்ற நான் அன்று கண்ட ஒன்றை இன்று காண முடியவில்லை. இது மனவர்த்தமான விடயம். அதாவது நமது ஆன்மீக ரீதியான விடயங்கள், பௌதீக வாழ்க்கையில் நடைபெறுகின்ற விடயங்கள். ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்தால் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண விரும்புகின்றோம். ஆகவே வியாபாரத்தில் நாம் முன்னேற வேண்டும். வீடுவாயை கட்டுகின்ற விடயங்களில் எமது வீடுகள் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அது வளர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். அவ்வாறுதான் நமது ஆன்மீக ரீதியான விடயங்களும் சீரர்களும் நமது வயது ஏற ஏற 20, 30, 50, 60 வருடம் வருகின்ற பொழுது அதில் ஒரு பக்குவத்தை நாம் காண வேண்டும். பயன் செல்லுகின்ற பொழுது நமது உள்ளம் நமக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான ஒரு ஆன்மீகம். மனிதனுடைய வளர்ச்சி அங்குதான் இருக்கிறது. அடுத்தவன் சொல்லி செய்வதை பார்க்கிறோம். தனது உள்ளம் தன்னை சொல்ல வேண்டும். நீ உன்னை கபர் அழைத்துக் கொண்டிருக்கிறது, மறுமை வாழ்க்கை உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது நீ வேலை சென்று விட்டாய், உலக வாழ்க்கையில் இறுதி கட்டத்துக்கு நீ வந்திருக்கின்றீர். நீ பள்ளிவாயலுக்கு செல்ல வேண்டும். ஆன்மீக ரீதியாக உன்னை வளர்த்துக் கொள்ள வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தோழமையை பெற்றுக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே ஒரு நெருக்கத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று பக்குவப்பட்ட உள்ளங்கள் நமக்கு உபதேசம் செய்ய வேண்டும். அதுதான் மனிதனுடைய சம்பூர்ணத்துவம். ஆகவே வருத்தப்படுகின்றேன், இதுவரை மக்கள் இந்த இடம் நிரப்பப்படாமல் இருக்கிறது. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதிக்கின்ற, கண்ணியப்படுத்துகின்ற, சந்தைப்படுத்துகின்ற ஒரு மஜ்லிஸ். இந்த இடத்திலே முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஞாபகமூட்டப்பட போகின்றார்கள். ஆகவே ரசூலுல்லாஹ் சொன்னார்களே, எனக்கு ஒருவன் ஒரு ஸலவாத் சொல்வதாக
இருந்தால் அந்த ஸலவாத் ஒரு மலாயிகா மூலமாக எனக்கு எத்தி வைக்கப்படுகிறது என்பதால். ஆகவே இந்த மஜ்லிஸ் இதற்கு பிறகு ஸலவாத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்படுகின்ற ஒரு மஜ்லிஸாக, நான் காண்பிக்கப்படுகின்ற ஒரு மக்களாக இந்த சபை மாறப்போகிறது. ஆகவே இந்த சபைக்கு என்று ஒரு மரியாதை இருக்கிறது, ஒரு கண்ணியம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய சபைகள் அமைதியாக, அடக்கமாக, மிக மௌனமாக இருந்தது. அதுபோன்றுதான் இந்த சபை இருக்க வேண்டும். நமக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது என்றால் நாம் ரசூலுல்லாஹ்வை காண்பது போன்ற ஒரு நிலையை நம்மிடத்திலே கொண்டு வர வேண்டும். எப்படி இபாதத்திலே அல்லாஹ்வை காண்பது போன்று நீ வணங்கிக் கொள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படித்தார்களோ, அவ்வாறே இந்த மஜ்லிஸுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு வருகிற பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் என்னை கண்காணிக்கிறார்கள். ஆகவே நான் மௌனமாக இருக்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய சபை அது தூய்மையான சபை. பேசிக்கொண்டு, கதைத்துக் கொண்டு, சத்தமிட்டுக் கொண்டு, பிரச்சனைகளை வளர்த்துக் கொண்டு இல்லாமல் மிக தன்னை தான் இனம் கண்டு நான் எங்கு இருக்கிறேன் என்று தன்னை அறிந்து இந்த மஜ்லிஸை கண்ணியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நீங்கள் பயான்கள் கேட்டிருக்கிறார். அவர்களுடைய கீர்த்திகள், அவர்களுடைய பெருமைகள், அவர்களுடைய கண்ணியம், மனித குலத்தில் அவர்களுக்கு அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மேன்மைகள், உயர்வுகள், கீர்த்திகள், அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துகின்ற விதங்கள், ரசூலுல்லாஹ் தன்னை பற்றி சஹாபாக்களுக்கு மத்தியிலே தனது மதிப்பு என்ன, தனது கண்ணியம் என்ன என்று ஏராளம் சொல்லியிருக்கின்ற பயான்கள் நிறைய கேட்டிருப்பீர்கள். ஆனாலும் இந்த மஜ்லிஸில் அவர்கள் பற்றி பேசப்படுகின்ற காரணத்தினால் ஒரு சில விடயங்களை சொல்லி முடிக்கிறேன். அதாவது சிலர்கள் நினைக்கலாம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை போன்றுதானே, அவர்களும் ஒரு அப்பா, ஒரு தாய், ஒரு தந்தைக்கு பிறந்தவர்கள் தானே, அவர்களுக்கும் 2 கண்கள், 2 கைகள், 2 கால்கள், அவர்களும் உண்டார்கள், குடித்தார்கள், திருமணம் செய்தார்கள், வாழ்க்கை நடத்தினார்கள், குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள், சம்பாதித்தார்கள், வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு, இன்னல்களுக்கு முகம் கொடுத்தார்கள், இவ்வாறாக செய்தார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு தேடினார்கள். இவ்வாறாக நம்மை போன்ற அதிகமான வணக்கங்களை ரசூலுல்லாஹ் செய்தார்கள். நம்மை போன்ற வழியிலே இருக்கிறார்கள், நம்மை போன்று பிறந்திருக்கிறார்கள், நம்மை போன்று வாழ்ந்திருக்கிறார்கள். ஆகவே ரசூலுல்லாஹ் தம்மை போன்று தானே என்று நினைக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக ஒரு மாணவனிடத்தில், ஒரு சிறுவனிடத்தில் கேட்டால் அவ்வாறு தான் சொல்வார். அதற்காக அந்த மாணவன் இவ்வாறு பேசுகிறான் என்பதற்காக வழிகட்டு விட்டான், அவன் ஒரு மழையாக இருக்கிறான், சிரித்து செய்கின்றான் என்று அவனை குறை காண்பது அல்ல. அவன் அறிந்த மட்டில் அவனுக்கு அந்த அளவுதான் அறிவு. என்னை பொறுத்த மட்டில் மின்னுவது எல்லாம் பொன் அல்ல என்று நான் இதை காண்பேன். தங்கத்தை கையிலே கொடுத்தால், பித்தளை கையிலே கொடுத்தால், இரண்டும் ஒரு கலராக இருக்கிறது என்பதற்காக நான் தங்கத்தை பற்றி தெரிந்திருக்கின்ற காரணத்தினால் வேறு அறிவேன். ஆனால் இந்த சபையிலே 180% மக்கள் மஞ்சள் நிறமானது அனைத்துமே தங்கமாக காண்கிற மக்கள் இருக்கலாம். அதற்காக இந்த மழையின் தங்கத்தையும் பித்தளையும் தெரியாமல் இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது. மாணிக்க கல்லும் கையிலே கிடைக்கிறது, நல்ல மோசமான கல்லும் கிடைக்கிறது. சிலர்கள் மனங்களிலே ஆக்கிரமிக்கின்ற கல்லை எடுத்துக்கொண்டு வந்து இந்த கல்லு நின்றுகிறது, இந்த கல்லு பிரகாசிக்கிறது, இது மாணிக்க கல்லாக இருக்குமா என கேட்கிறார்கள். வியாபாரி சொல்லுகிறார், இல்லை இல்லை, இது வெறும் கண்ணாடி துண்டு, மனங்களுக்கு மத்தியிலே உராய்ந்து இது கல் வடிவத்திலே இருக்கிறதே அல்லாமல் இது மாணிக்க கல்லு அல்ல என்று அவன் சொல்வான்.
அதற்காக எடுத்து வந்தவன் முட்டாளும் அல்ல. இதை பற்றி தெரிந்திருப்பவன் அவன் அறிஞன், அதை தெரிந்திருக்கிறான், அவனை குறை சொல்ல முடியாது. இவ்வாறுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தெரியாதவன் அறியாதவன் பேசுகிறான் என்பதற்காக நாம் அவரை ஓரம் கட்டி அவனை ஒதுக்கிவிட முடியாது. காரணமாக ஏசி சாடி அவனை பிழையாக காண்பதாக அவனது சிந்தனை, அவனுக்கு கிடைத்திருக்கின்ற அறிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி விளங்கிய விதமாக இருந்தார். எவ்வாறு ஒரு கண்ணாடி துண்டை எடுத்துக்கொண்டு மாணிக்க கல்லாக காண்கின்றானோ அவ்வாறுதான் இவனும் சாதாரண மனிதனாக பிறப்பிலே வளர்ப்பிலே நடைமுறையில் பார்த்தவன் மதித்திருக்கலாம். அதற்காக நாம் குறை சொல்லக்கூடாது. ஒரு விளக்கத்திற்காக நாம் விளக்கத்தை சொல்லலாமே அல்லாமல் பகைத்துக் கொண்டு சாடிக்கொண்டு வெறுத்துக் கொண்டு வாழ்வது நல்ல பண்பு அல்ல. அன்பானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாணாக்கர் சிறியவர்களுக்கு விளங்க வேண்டும். அவர்கள் தம்மை போன்று இருந்தாலும் கூட, வடிவத்தில் இருந்தாலும் கூட, பிறப்பில் இருந்தாலும் கூட, வாழ்க்கையில் இருந்தாலும் கூட நம்மை போன்றவர்கள் அல்ல. அவர்களுக்கு பிரத்யேகமான கண்ணியம், பிரத்யேகமான சந்தை, மரியாதை, ஒரு உயர்வு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹா சொல்லுகின்ற பொழுது சொல்கிறார்கள், அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு ரசூலுல்லாஹ் ஏவினார்கள் அன் துனஸிலன் நாஸ மனாஸிலஹும், ஒவ்வொரு மனிதனுக்கும் என்ன என்ன கண்ணியம் இருக்கிறதோ, என்ன என்ன மரியாதை இருக்கிறதோ அதை நீங்கள் கொடுங்கள் என்பதாக எனக்கு ஏவியதாக ஹஜ்ரத் ஆயிஷா রাদিয়াল্লাহு தஆலா அன்ஹா சொல்றார். ஆகவே கண்ணியம் என்கிற பொழுது தன்னை பெற்றெடுத்த பெற்றாருக்கு ஒரு மரியாதை இருக்கிறது. தன்னை பெற்றெடுத்த பெற்றாருக்கு ஒரு மரியாதை, அதே போன்று ஊரில் இருக்கிற ஆசிரியர்களுக்கு ஒரு மரியாதை, ஆளுங்களுக்கு ஒரு மரியாதை, ஊரில் நிர்வாகிகளாக இருக்கலாம், சிந்தனையாளர்களாக இருக்கலாம், மூத்தவர்களாக இருக்கலாம், சமூக சேவை செய்பவர்களாக இருக்கலாம், அவர்களுக்கு ஒரு மரியாதை, காவல் நிலையத்தில் இருக்கிற காவல் அதிகாரிக்கு ஒரு மரியாதை, நாட்டிலே இருக்கிற மந்திரிமாருக்கு ஒரு மரியாதை, ஜனாதிபதிக்கு ஒரு மரியாதை. ஆகவே இவ்வாறாக ஒவ்வொருவருடைய கண்ணியமும் ஒவ்வொருவருடைய அந்தஸ்தும் சமூகத்திலே மாறுபடுவதை காண்கிறோம். இவ்வாறுதான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு கண்ணியப்படுத்தப்பட வேண்டியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துகின்றான் என்றால், ஒருவனும் தம்மை நாம் அந்த கண்ணியத்தோடு ஒப்பீடு செய்து பார்க்க வேண்டும். தன்னை அல்லாஹ் தஆலா இவ்வாறு கண்ணியப்படுத்துகின்றானா? அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்திய விதங்களில் ஒன்று, ரசூலுல்லாஹை பிறக்க முன்பே அல்லாஹ் தஆலா கண்ணியப்படுத்தி விட்டார். உலகத்திலே ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்பே, ஏன் இந்த மனித குலம் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்தி விட்டார். அவ்வாறு நம்மை கண்ணியப்படுத்தி இருக்குகின்றானா? ஒரு மனிதனுக்கு உலகத்திலே எப்பொழுது பிரபல்யம், கண்ணியம், மதிப்பு ஏற்படும் என்றால், உலகத்தில் அவன் பிறந்து எதையாவது சாதித்ததற்கு பிறகுதான் சமூகம் அவனை மதிக்கிறது, அவனுக்கு கண்ணியம் கொடுக்கிறது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி குர்ஆன் பேசுகின்ற பொழுது, வஇத அஹதல்லாஹு மீசாகன் நபிய்யீன லமா ஆதைத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா என்கிற ஆயத்தின் தொடரிலே நாம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆலமுல் அர்வாஹ் என்கிற ஆத்மாக்கள் நிறைந்த உலகத்திலே நாம் கண்ணியப்படுத்தி விட்டோம். எல்லா ரசூல்மார்களிடத்திலும் நீங்கள் இவர்களை கொண்டு சாட்சி பகிர வேண்டும், இவர்களை அங்கீகரிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் உங்களை நபிமார்களை, மனிதர்களை உலகத்திலே படைத்து இந்த ஆலமுல் அஸ்பாஹிலே படைத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் உங்களுக்கு வருவார்கள் என்றால், நபிமார்களே நீங்கள் ரசூலுல்லாஹை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஆலமுல்
ஆலமுல் அர்வாஹிலே பிரபல்யப்படுத்தியதாக குர்ஆன் சொல்கிறது. அவ்வாறு நம்மை பிரபல்யப்படுத்தி இருக்கின்றானா? நம்மை பெற்றாரை பிரபல்யப்படுத்தி இருக்கின்றானா? நாம் யாரை மதிக்கின்றோமோ அவர்களை அல்லாஹ் தஆலா இவ்வாறு பிரபல்யப்படுத்தி இருக்கின்றானா என்றால் நிச்சயமாக கிடையாது. இது ரசூலுல்லாஹ்வுக்கு கிடைக்கின்ற கண்ணியமா இல்லையா? இந்த கண்ணியம் உலகத்திலே எவருக்குமே கிடையாது. அது மாத்திரமல்ல, சிலர்கள் நினைக்கலாம் ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத்து கிடைத்ததற்கு பிறகுதான் சங்கை கிடைக்கிறது, மரியாதை கிடைக்கிறது என்பதாக. அதுவும் கிடையான ஒரு விடயம். நம்மில் அதிகமானவர்கள் ஏதாவது தலைமைக்கு வந்ததற்கு பிறகு, ஆணையானதற்கு பிறகுதான் இந்த இடங்களுக்கு கிடைக்கிறது. இவ்வாறு அல்ல ரசூலுல்லாஹ் நுபுவத்து கிடைக்க முன்பே சஹாபாக்களால், அதாவது மக்களுக்கு குறைஷிகளால் மதிக்கப்பட்டவர்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு அஸ்ஸாதிக் என்ற பெயர் கொடுத்தது? உண்மையாளன், அல் அமீன், நம்பிக்கையுடையவர், அமானிதங்களை பாதுகாப்பவர், நல்ல மனிதர், உண்மை பேசுபவர் என்று ரசூலுல்லாஹ்வுக்கு யார் அந்த பெயரை கொடுத்தது? உண்மையிலேயே ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பெயரை கொடுத்தவர்கள் மக்கத்து முஷ்ரிக்கீன்கள். யாரே? மக்கத்து முஷ்ரிக்கீன்கள், முஃமினீன்களோ முஸ்லிம்களோ அல்ல. ஆகவே ரசூலுல்லாஹ் நுபுவத்து கிடைப்பதற்கு முன்பே நம்பிக்கையாளர்கள், பாதுகாப்புடையவர், அவர் இவ்வாறான உண்மை பேசுபவர் என்கிற நற்செய்தி, நல்ல பெயர் முஷ்ரிக்கீன்களால் ரசூலுல்லாஹ்வுக்கு நுபுவத்து கிடைக்க முன்பே கிடைக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றிலே ரசூலுல்லாஹ்வுக்கு 8 வயது இருக்கின்ற பொழுது புனித காபா புனர் நிர்மாணம் செய்யப்படுகிறது. காபா ஷரீஃப், அதற்கு ரசூலுல்லாஹ் கற்களை தலையிலே வைத்துக் கொண்டு வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய கை கரண்டு கீழே சரிந்து விடுகிறது. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹை மயக்கமுட்டவர்களாக அவ்வாறே கீழே சாய்த்து விடுகிறார். காரணம், தனது அகத்தை யாருமே பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் ரசூலுல்லாஹை பாதுகாக்கின்றார். இவ்வாறாக நுபுவத்து கிடைப்பதற்கு முன்பு ஏராளமான ரசூலுல்லாஹ்வுடைய பிரபல்யம். ஆகவே ரசூலுல்லாஹ்வுக்கு தகமை வருவதற்கு முன்பே ஒரு கண்ணியம், நுபுவத்து வந்ததற்கு பிறகு ஏராளமான கண்ணியம். நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. குர்ஆனிலே ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துங்கள், நீங்கள் சந்தை செய்யுங்கள். குர்ஆன் பேசுகிறது. நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மத்தியிலே, உறவினர்களுக்கு மத்தியிலே, உங்கள் இரத்த பந்தங்களுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே உறவாடுவது போன்று ரசூலுல்லாஹ்வோடு உறவாட வேண்டாம். குர்ஆன் பேசுகிறது. ரசூலுல்லாஹ் அவர்கள் அந்நபியு அவுலா பில் முஃமினீன பி அன்ஃபுஸிஹிம், உங்களுடைய ஆத்மாக்களை பார்க்கிறோம், உயிர்களை பார்க்கிறோம், ரசூலுல்லாஹ் மேலானவர்கள். குர்ஆன் பேசுகிறது. இவ்வாறு ஏராளமான விடயங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத்துக்கு பிறகும் ரசூலுல்லாஹ்வை மதிக்கிறது. நாளை மறுமையிலும் ரசூலுல்லாஹ் தான் சிறப்புக்குரியவர்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலே ஷஃபாஅத்துல் உதுமா எனக்கு சொந்தமானது, மகாமன் மஹ்மூதா எனக்கு சொந்தமானது, வஸீலா என்கிற இடம் எனக்கு சொந்தமானது, ஃபதீலா என்கிற கண்ணியம் எனக்கு சொந்தமானது. ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையிலும் சங்கை செய்யப்படுகிறார்கள். ஆகவே நான் நினைக்கின்றேன், நல்ல புத்தியுள்ள ஒருவனுக்கு இந்த உதாரணங்கள் மிக பொருத்தமானதாக என்பதாக. தன்னையும் ரசூலுல்லாஹ்வையும் ஒரு இடத்திலே வைத்து தான் ரசூலுல்லாஹ்வுக்கு எந்த விதத்தில் ஒப்பாகுகின்றேன், தான் எவ்வாறு பிரபல்யம் அடைகின்றேன், நான் எவ்வாறான தலைமைத்துவத்தில் இருக்கிறேன், தான் எவ்வாறான கல்வியை கற்றிருக்கிறேன், தனது சிந்தனை என்ன, தனது நடைமுறைகள் என்ன, தனது பண்பாடுகள் என்ன, தனது ஆன்மீகம் என்ன, இப்பொழுது ரசூலுல்லாஹ்வை அடுத்த கட்டத்திலே வைத்து ரசூலுல்லாஹ்வுடைய பிரபல்யம் என்ன, ரசூலுல்லாஹ்
இவ்வாறாக கேள்வி கணக்கு மேலா கேள்விக்கு மேலா கேள்விகள் தொடுத்துக் கொண்டே வந்தோம் என்றால் ரசூலுல்லாஹ்வின் கண்ணியத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, சாதாரணமாக தலையில் ஏற்படுகின்ற முடி, அல்லது வேர்வை, அல்லது இரத்தம், தனதை எச்சி, இதை நாம் வெளியே துப்பிவிட்டோம் என்றால் அதை தனது கையினால் நாம் பிடிப்பது கிடையாது. நாம் கால் உமிழ்ந்து விட்டு, ஆஹா நான் உமிழ்ந்து விட்டேன், நீ பிழையாது என்பதற்காக வேண்டி அதை துடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்வோம்? தனது உடலிலே இருந்த கால் ஒரு பேப்பரை எடுத்து, ஒரு காகித துண்டை எடுத்து அதை நாம் வழித்தெடுப்போம். தனது சொந்த கையினால் தனது காலை, தனது எச்சிலை நாம் மதிப்பது கிடையாது. தான் சம்பந்தப்பட்ட பொருள் தனது முடிகள். நான் முடியை எட்டிவிட்டு எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகின்றோமா? முடி தலையில் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு கண்ணியம். முடியை கீழே இறக்கி வைக்க வேண்டாம். இது எனக்கு சொந்தமான முடி, நான் இங்கே வீசிவிட்டு செல்லக்கூடாது என்று கையில எடுத்துக்கொண்டு செல்வது கிடையாது. எப்போது என் தலையிலிருந்து முடி பிரிக்கப்பட்டு விட்டதோ அதற்கு பிறகு முடி வேறு நான் வேறு. ரசூலுல்லாஹ்வுடைய முடி அவ்வாறு அல்ல. தனது நேர்மை நாம் மதிப்பது கிடையாது, துடைத்து எறிந்து விடுகிறோம். தனதை அணிகின்ற ஆடையில் நேர்மை இருந்தால் அடுத்த கணம் அணிய வேண்டும் என்றால் துணியை துவைத்து விட்டுத்தான் அணியோம். ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மை அவ்வாறு கிடையாது. தனது நேர்மை ஏதோ ஒரு காயப்பட்டு இரத்தம் கசிகிறது என்றால் தனது கையில் தான் அணிந்திருக்கின்ற சேற்றினால் துடைப்பது கிடையாது. வேறொரு துணியை கொண்டு வந்து துடைத்து எறிந்து விடுவோம். ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தம் அவ்வாறு கிடையாது. தான் கலைக்கின்ற மனமாக இருக்கலாம், ஜலமாக இருக்கலாம், குடிப்போமானால் மீண்டும் ஒரு இடத்தம் தனது ஜலத்தை நாம் மதிப்போமானால் டாக்டர் சொல்லுகிறார், வைத்தியத்துக்காக வேண்டி உங்கள் ஜலத்தை எடுத்துக்கொண்டு வாருங்கள். ஒரு பாட்டிலை கொண்டு சொல்கிறார், நாம் தனது கையிலே படாமல் சிறுநீரை எழுப்புகிறோம். தனக்கே வெறுப்பாக இருக்கிற தனது சிறுநீர். ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சிறுநீர் அவ்வாறு அல்ல, மனம் அவ்வாறு அல்ல. சிலர் நினைக்கலாம் மௌலவி ஏதோ பேசிக்கொண்டு செல்கிறார்கள், ஏதோ சொல்ல கேட்டு போகலாம். இல்ல, அவ்வாறு அல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே இருக்கிறது. நேரம் செல்லுகின்ற காரணத்தினால் நான் ஹதீஸை சொல்லவில்லை. 5997வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுடைய முடிகள் இறக்கப்பட்டன. பல் அல்லாஹு யஹதுஹு வ அதால பிஹி அஸ்ஹாபஹு. உலமாக்கள் இருக்கிறார்கள், கருத்து நன்கு விளங்கும். சஹாபாக்கள் சூழ்ந்திருந்தார்கள். முடிகள் இறக்கப்படுகின்ற பொழுது எதற்காக வேண்டி? ஃபமா யுரீதுன அன் ததஷஅஹு இல்லா ஃபீ யதி ரஜுலின். சஹாபாக்கள் முன்னே எடுத்துக்கொண்டு முடிகளை பறித்துக் கொள்வார்கள். இவரது முடியை நாம் எடுக்கிறது இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய முடியை சஹாபாக்கள் முன்னே எடுத்துக்கொண்டு சென்று எனக்கும் முடி வேண்டும். முடிக்கு என்ன கண்ணியம்? சாதாரணமாக அன்பர்களே, ஒரு மாணிக்க கல் இருக்கிறது. மாணிக்க கல்லு அதற்கு ஒரு பெருமதி இருக்கிறது, கோடிக்கணக்கான பெருமதி. மாணிக்க கல்லு சுத்தி இருக்கிற காகிதத்துக்கு பெருமதி கிடைக்குமா? இல்ல. வைத்திருக்கிற தேவைக்கு கிடைக்குமா? கிடையாது. மாணிக்க கல்லு இருக்கின்ற வரைக்கும் பேரையை வைத்துக் கொள்வானே அல்லாமல் மாணிக்க கல் கலக்கப்பட்டு விட்டது என்றால் பேரைக்கு மரியாதை கிடையாது, பெட்டகத்துக்கு மரியாதை கிடையாது. அவ்வாறு அல்ல ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் மாணிக்கம் என்றால் அவர்களை சூழ்ந்திருந்த அந்த பேரைகள், அந்த காகித துண்டுகள், ரசூலுல்லாஹ்வை அடையில் மறைத்துக் கொண்ட முடிகள், ரசூலுல்லாஹ்வுடைய நேர்மைகள், ரசூலுல்லாஹ்வுடைய கழிவுகள், ரசூலுல்லாஹ்வுடைய இரத்தங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஆடைகள் அனைத்துமே புனிதமானது. மாணிக்கத்தை சுமந்த அவைகள் அனைத்துமே புனிதமானது. ஆனால் இங்கு மாணிக்கத்தை சொன்ன மாணிக்கம் தான் புதுமையானது, பெருமதி உள்ளது. பெட்டகத்துக்கு பெருமதி கிடையாது. பெட்டகத்துக்கு பெருமை மாணிக்கம் இருக்கின்ற வரைக்கும் தான். ஆனால் ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட அனைத்துமே புனிதமானது. மற்ற ஹதீஸிலே அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு
அதிகாலையிலே சஹாபாக்கள் மதீனத்து நகரிலே சஹாபா பெண்மணிகள் இதா சல்லல் கதாத ஜா உலமாஉல் மதீனா பிஆனியத்தின் ஃபீஹா அல்மா இல்லா அல் கரஸ ஃபீஹா என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதிகாலையிலே மதீனத்து பெண்கள் தண்ணீர் பாத்திரத்தோடு வந்து நிற்பார்கள். ரசூலுல்லாஹ் எதுவுமே செய்வது கிடையாது. தனது கையை போட்டு விட்டு செல்வார்கள். பாத்திரங்களில் தனது விரலை இடுவார்கள். இவ்வாறாக விரலை இடுவது மாத்திரம்தான், வேறு எதுவுமே கிடையாது. முஸ்லிம் ஷரீஃபிலே வருகின்ற அழகான ஹதீஸ். உஹது யுத்தம் முடிவடைகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய மதனத்திலிருந்து செடியில் கசிகிறது. ஸஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய மதனத்தை குறைக்கிறார்கள். குறைத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள், ஸஅத் அவர்களே, துண்டிலே இரத்தம் இருக்க வேண்டுமே, இரத்தத்தை காணவில்லை என்பதாக. ஸஅத் சொன்னார், நாயகம் அவர்களே, நான் இரத்தத்தை சூப்பி அதாவது சப்பி மென்று விழுங்கிவிட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உனக்கு வயிற்று வலி வராது, உன்னை நரக நெருப்பு தீண்டாது என்றார். நாம் அப்படியா? தனது இரத்தத்தை குடிப்பது ஹராம், முடியாது. மார்க்கம் தனது இரத்தத்தாலே நாம் குடிக்கலாம் என்ற மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எவருடைய இரத்தத்தையும் குடிக்க முடியாது. ஆனால் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி குடிக்கப்பட்டது, இரத்தம் குடிக்கப்பட்டது. உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய வேலை பெண்களுக்கு ஹாக்கிமே வருகிற ஹதீஸ். ரசூலுல்லாஹ் இரவிலே சிறுநீர் கழிக்க செல்ல வேண்டும். வெளியிலே செல்லாமல் ஒரு பாத்திரத்திலே சிறுநீர் கழித்துவிட்டு ரசூலுல்லாஹ் உறங்கி விடுகிறார்கள். உம்மு ஐமன் இரவிலே விழிக்கிறாள். அந்த தாய் தனது தாகம் அதிகமாக இருக்கிறது, தண்ணீர் குடிக்க வேண்டும், தண்ணீரை தேடுகிறார்கள். அங்கு ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் இருக்கிறது, எடுத்து குடித்து விடுகின்றார். காலையிலே ரசூலுல்லாஹ் கேட்கிறார்கள் உம்மு ஐமனை பார்த்து, தாயவர்களே, இந்த இடத்திலே தண்ணீர் வைத்திருந்தேனே, இந்த போத்தல் இருந்ததே, தண்ணீர் இருந்ததே, காணவில்லையே. நாயகம் அவர்களே, எனக்கு தண்ணீர் தாகம் வந்தது, இரவில் குடித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனது சிறுநீர் என்பதாக. அவர் சொன்னார், நாயகமே, அவ்வாறு நிரம்பியவில்லையே எனக்கு. சொன்னார்கள், உனக்கு அல்லாஹ் தஆலா இன்றிலிருந்து உன் மேலிலே சுகத்தை கொடுப்பான் என்பதாக. நமக்கு அவ்வாறா? தனது சிறுநீரை நான் சொன்னேனே, வைத்தியர் கேட்டாலும் கூட கையிலே படாமல் பாட்டிலே கொண்டு போகின்றோம். ஆகவே ரசூலுல்லாஹ் சம்பந்தப்பட்ட விடயங்களும் மரியாதைக்குரியது. இவைகள் மதிக்கப்படுகிறது என்றால் ரசூலுல்லாஹ் எந்த அளவு மதிக்கப்பட வேண்டும், நாம் சிந்தனை கெடுக்க வேண்டும். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிற 6010வது ஹதீஸ். ரசூலுல்லாஹ்வுடைய வேர்களை எடுத்து பாத்திரத்திலே வைத்துக் கொள்வார்களாம். ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் தனது வஃபாத்துடைய நேரத்திலே தன் மனைவியை பார்த்து சொல்கிறார்கள், மனைவி அவர்களே, நான் வஃபாத்தானதற்கு பிறகு என் கஃன் துணியிலே நீங்கள் இதை வைத்து இந்த பாத்திரத்தில் இருக்கின்ற இந்த போத்தலில் இருக்கின்ற இந்த தண்ணீரை தெளிக்க வேண்டும். இது ரசூலுல்லாஹ்வுடைய வேர்வை என்றார் அனஸ் பின் மாலிக். இவர்களெல்லாம் ஹதீஸ்களிலே சாதாரண சஹாபாக்கள் அல்ல. இவர்கள் சாதாரண சஹாபாக்கள் அல்ல. ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் பட்டியலில் ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலிடம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா, இரண்டாவது இடம் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, மூன்றாவது இடம் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸ் இஸ்லாம்